السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف سعادة في المرء أربعة. وقال أيضا رسول الله صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், நர்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேர் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இறை நேசத்திற்கு முடித்தானவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான ரஜபுல் முலர் என்கிற சிறப்பிற்குரிய இஸ்லாமிய மாதங்களின் 7வது மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய அகமியங்கள், இதனுடைய சிறப்புகள், இதனுடைய வரலாற்று நிகழ்வுகள், இதனை அமல் செய்வதால் என்னென்ன நன்மைகள் குறித்தெல்லாம் சென்ற வாரத்திலே நாம் பேசினோம். தொடர்படியாக அதனுடைய துவாக்கள் அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், அல்லாஹ் ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, இன்னும் ரமலானை எங்களை அடைய செய்வாயாக என்கிற துவாவை நாம் சொல்லிக்கொண்டே வருகிறோம். நீங்கள் எல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வாராக. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனா மஸ்ஜித் நபவியிலே குன்னா இந்தல் ஹாலில் ஜனாசா, ஒரு ஜனாசா வருகிறது. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவை அதற்குரிய தொழுகையை தொலை வைத்து அதை நல்ல முறையில் அதனுடைய கஃன் தஃபன் அடக்கம் எல்லாம் செய்யப்பட்ட பின்னால் மஸ்ஜித் நபவிக்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போவதற்கு, வாழ்க்கையில் ஈடேற்றம் பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதாக கேட்கிற பொழுது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் பிறக்கிற பொழுது தன்னுடைய தாயினுடைய கருவறையில் மலக்குகள் மூலியமாக ரூஹ் ஊதப்பட்டு ஒரு குழந்தை உருவாகுகிற பொழுது அந்த குழந்தைக்கான ரிஸ்க்கு, அந்த குழந்தைக்கான வாழ்வாதாரம், இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் சொர்க்கத்திற்குரியவனா நரகத்திற்குரியவனா எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. அப்பொழுது அலி இப்னு அபூ தாலிப் மற்றும் மற்ற சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், அப்ப முன்னாடியே அல்லாஹ் முடிவு செஞ்சிடறான் எவன் நல்லவன் எவன் கெட்டவன், யாரு சொர்க்கத்திற்கு தகுதியானவன் யாரு நரகத்திற்கு தகுதியானவன், அதான் முடிவு தான் செய்யப்பட்டுருச்சு, அப்புறம் நாங்க எதுக்கு அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சஹாபாக்கள் எல்லாம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது அமல் செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுடைய அந்த கலா கதிரை அல்லாஹ் மாற்றுவதற்கு பல ஏற்பாடுகள் உண்டு. நரகவாதியாக இருந்தாலும் சில நல் அமல்கள் மூலியமாக, நல் அரண்கள் மூலியமாக உன்னை சொர்க்கவாதியாக அல்லாஹ் மாற்றுவதற்கு வழிவகை செய்கிறான். எனவேதான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அமல் செய்து கொண்டே இருங்க. உலகத்துல வாழுகிற பொழுது
தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ இரவு வணக்கங்களோ தான தர்மங்களோ குர்ஆன் திலாவத்தோ திக்ர் துவாவோ என்னென்ன நற்காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதோ அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் சஹாபாக்கள் வழிகாட்டினார்களோ அதை நாம் செய்து கொண்டே வர வேண்டும். என இரண்டு விஷயங்கள் துவாவாலையும் சதகாவாலையும் தன் தலை விதியை மாற்ற முடியும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் சொன்னால் இந்த இடத்தில் நாம் இதைதான் யோசிக்க வேண்டும். நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை அல்லாஹ் முன்னாடியே முடிவு செய்து வைத்து விட்டான். எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு பல வழிகள் இருக்கிறது. நீ ஈடேற்றமுடையவன், நீ சஈது, நீ நற்பாக்கியமுடையவன், நீ நல்லவன் என்பதாக இருப்பதற்கு ஒரு 4 காரியம் இருக்கு. இதெல்லாம் உன்கிட்ட சரியா இருக்கா நீ பாரு. அதெல்லாம் உன்கிட்ட இருந்துச்சுன்னா நீ நல்லவன், நீ சொர்க்கத்திற்கு தகுதியானவன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவான். அஸ்ஸஆதத்து ஃபில் மர்இ அர்பஆ, மனிதன் முன்னேற்ற பாதையில் போவதற்கு சஆதத், அவன் சஈத், அவன் நற்பாக்கியவான், அவன் துர்பாக்கியவான் அல்ல, ஈடேற்றவான் என்பதற்காக 4 விஷயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். அதிலே முதல் செய்தி ஐயக்கூன ஜௌஜத்தன் சாலிஹா, உன்னுடைய வாழ்க்கையில் உன் துணைவி, உன்னுடைய மனைவி உனக்கு நல்லவளாக அமைந்து விட்டால், உன்னுடைய எல்லா காரியங்களும் அவள் ஒன்று சேர்ந்து ஈடேற்ற பாதையில் அவள் ஒருங்கிணைந்து மார்க்கத்திற்கு துணையாய் நின்று சிறப்பாக நீங்கள் வாழுகிறீர்கள் என்று சொன்னால் நீ நற்பாக்கியவான், நீ சஈது, நீ சொர்க்கத்திற்குரியவன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. முதல் செய்தி. அப்ப மனைவி என்பவள் தன்னுடைய எல்லா காலகட்டத்திலும் நமக்கு ஒரு துணையாக இருப்பால். உலகத்திலேயே சிறந்த ஆறுதல் என்பவள் மனைவி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவார். இன்னைக்கு மனைவி சொல்றபடிதான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். முன்னெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு மிரட்டினாலே அவங்க பயந்துருவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கிறோம். ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்டு அவன் சொல்வதை, அவன் குடும்பத்தை தலைமை பொறுப்பை நிர்வகிப்பான், அவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி எல்லாம் குடும்பம் நடத்த வேண்டும் என்பதாக வழிகாட்டுவான். அவளுக்கு உலகமே அவனுடைய கணவனும் அவருடைய பிள்ளையாகத்தான் இருப்பார்கள். எனவே அந்த மனைவி கட்டுப்பட்டு மார்க்கத்திற்கு ஒன்று சேர, நன்மையான விஷயங்கள் ஹக்கு விஷயத்தில் ஒரு சேர வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது அவளுக்கு சஆதத், சஈதாக, சீதேவியாக, நற்பாக்கியமானாக அமையும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா உலகத்திலேயே ஆக சிறந்த பொருட்களிலே இன்பமானதும் சிறப்பானதும் யாருன்னா அல் மர்அத்து சாலிஹா. எத்தனையோ இன்பமான காரியங்களும் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை விட ஆக உயர்ந்ததே உன் மனைவி என்பதாக முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். இதுல ஒரு சம்பவம் ஒன்று வருது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சையதுனா அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இரவு நேரத்தில் இஷா தொழுகைக்கு பின்னாடி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளியிலே. ஒரு நீண்ட பிரயாணி ஒருவர் வருகிறார். வந்து தங்குவதற்காகவும் அவருக்கு விருந்து ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்கிறப்போ சில சஹாபாக்கள் சொன்னாங்க, மா மிந்தனா இல்லல் மா, எங்கள்கிட்ட தண்ணி தான் வீட்டில் இருக்கு யார சூழலாம். எப்படிங்க குடிக்க தண்ணி தான் இருக்குன்றாங்க. இன்னைக்கு எல்லாம் எவ்வளவு நம்ம சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். ரிஸ்க் விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல, உணவு விஷயத்துல யோசித்து பார்க்கணும். ஒரு சஹாபி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேட்கிறாங்க, குண்டா நுரீது, வேற யாராவது முடியுமா? நீண்ட பிரயாணி அவரு, விருந்து அவங்களுக்கு கொடுக்கணும், வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யார சொல்ல நான் உணவு கொடுக்குறேன், ஜாபிர் இப்னு அபூ தாலிப், இந்த சஹாபி கை தூக்குறாங்க, நான் அவங்களுக்கு விருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி வந்த பிரயாணியை கூட்டு வீட்டுக்கு போவாங்க. இந்த விஷயம் நம்ம வீட்டுக்காரமாக்க தெரியாது. இவர் கையை தூக்கிட்டாரு, வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு கூட்டு போன மனைவி கேட்கிறாங்க, வீட்டுல என்ன இருக்கு? வீட்டுல ஒண்ணுமே இல்லையே, பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கா கொஞ்சம் மாவும் தண்ணியும் இருக்கு. சரி, நீ பிள்ளைங்கள்ட்ட விளையாட்டு காட்டுற மாதிரி விளையாட்டு காட்டி அந்த சாப்பாடு அவங்க கொடுக்காம அவங்க தூங்க வச்சது எப்படி?
பிள்ளைங்களை விளையாட்டு காட்டுற மாதிரி விளையாட்டு காட்டி அந்த சாப்பாடை எடுத்து வச்சுன்னு அவங்க தூங்க வச்சிருன்னு சொன்னாங்க. அதற்கு பின்னால் அதுல ரொட்டியும் சமைக்கப்படுகிறது. இருக்கிறதுனால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு உணவாக ரெடி பண்ணி அவரை விருந்தினரையும் கண்ணியப்படுத்துகிறார்கள். இப்போ அந்த சஹாபி சொல்றாங்க, யார் உணவை ரெடி பண்றாங்க அந்த சஹாபி சொல்றாங்க மனைவி கிட்ட, இப்ப இருக்கிறது அவருக்கு மட்டும்தான் உணவு இருக்கு, அதுவும் பிள்ளைங்களோட உணவை நம்ம அவங்களுக்கு கொடுக்கிறோம். இப்ப நம்ம 2 பேரும் சாப்பிடலன்னா வந்த சஹாபி வந்த விருந்தினர் கேள்வி கேட்பாங்க, அந்த மெழுகுவத்தி எரியுதுல அதை போய் அணைக்கிற மாதிரி நீ அணை, நான் இங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பாவலா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப உணவு கொண்டு அவருக்கு முன்னால் வைக்கப்பட்டு விட்டது, ரொட்டியும் குருமாவும் வைக்கப்பட்டு விட்டது. லைட்டும் அந்த அம்மா வந்து மெழுகுவத்தியும் அணைச்சிட்டாங்க. அவருக்கு விருந்து மனதார உண்ணுகிறார் வந்த விருந்தாளி. ரொம்ப சிறப்பா இவங்களும் சாப்பிடுற மாதிரி பாவலா காமிக்கிறாங்க, ஒரு செய்கையை பண்ணுகிறாங்க. அவரும் சாப்பிட்டதா நினைத்து கொண்டார். முடிந்து இந்த விஷயம் அந்த சாபி மறுநாள் காலையில் சுபஹ் தொழுகைக்கு போகிற பொழுது அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். இந்த செய்தியை இவர்கள் செய்த அந்த பாவனை, இவர்கள் வீட்டிலே நடந்து கொண்ட அந்த விதம், அதேதான் அல்லாஹ் ஆயத்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல இருக்கும்போது இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். வயூரிசூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுடைய குடும்பத்திற்கு பல தேவைகள் இருந்துச்சு, அதையெல்லாம் தாண்டி ஒரு விருந்தினரை நீங்கள் கண்ணியப்படுத்தியதை அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். சஹாபாக்கள் வாழ்க்கை இதுதான். தனக்கு இல்லைன்னா கூட வந்தவர்களை, மக்கத்து முஹாஜிர்களை, மதீனத்து அன்சாரிகள் வரவழைத்து ரொம்ப கண்ணியப்படுத்தி சிறப்பு செய்தார்கள் அல்லவா, உயர்ந்தவர்கள். அதே போன்று இந்த சஹாபி செய்ததை அல்லாஹ் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி அடைந்தாங்க. அப்புறம் அந்த சஹாபி சொல்வாரு, எனக்கு ஜௌஜத்தன் சாலிஹா, ஒரு அன்பான சாலையான மனைவி எனக்கு அமைந்ததால் தான் நான் இப்படி இவ்வளவு பெரிய ஒரு விருந்தினரை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வே எனக்கு சிறப்பு செய்திருக்கிறான் என்பதால் பெருமை பாராட்டுவார் அந்த சஹாபி. அப்போ ஒரு கணவனுக்கு துணைவியாய் ஒரு மனைவி சாலிஹாக எல்லா காலகட்டத்திலும் உறுதுணையாக, ஹக்கு விஷயத்தில் மார்க்க விஷயத்தில் உறுதுணையாக இருந்தால் அது ஷஹாதத்து, அவர் ஷஹீத் என்கிற பட்டியலிலே நாளை மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்தை தரக்கூடிய சிறந்த ஒரு மனிதராக ஆக முடியும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் செய்தி சொல்லி காட்டுறாங்க. 2வது செய்தி அல் அவுலாதும் மப்ரூரா, பிறக்கிற பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக அமைய வேண்டும். பிறக்கிற பிள்ளைகள் நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பெற்றோர்களை உதறி தள்ளி விடுகிறார்கள், அல்லது முதியோர் இல்லத்தில் அனாதை ஆசிரமும் சேர்த்து விடுகிறார்கள். 10 மாதம் சுமந்து எடுத்து தன் ரத்தத்தை பாலாக்கி பிள்ளையை ஊட்டி வளர்த்து படிக்க வைத்து அவனை சிறப்பாக்கி பெற்றோர்கள் வாழ வைக்கிற அந்த பிள்ளைகள் இன்னைக்கு அசால்ட்டாக தன்னுடைய பெற்றோர்களை உதவி தள்ளி விடுகிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சில பேருக்கு தண்டனை உலகத்திலே அல்லாஹ் கொடுத்துருவான், அது பெற்றோரை நோவினை செய்தவருக்கு உலகத்திலே அல்லாஹ் காட்டிடுவான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களை கண் குளிர்ச்சியாக அவர்களை நன்முறையில், ஒரு கெட்ட வார்த்தை கூட, ஒரு சீ என்ற வார்த்தை கூட நீங்கள் சொல்லக்கூடாது. நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், அவர்களை அரவணைத்து வாழுங்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், அவருடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்பதாக குர்ஆனிலும் சரி, அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். ஒரு தாய் தந்தை தான் அந்த பிள்ளைகளுடைய சொர்க்கமும் நரகமும் என்று சொன்னார்கள். உங்கள் தாயின் காலடி கீழ் தான் சொர்க்கமே இருக்கிறது என்பதாக முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய தாய் குலத்தினுடைய சிறப்பையும் ஒரு கணவனுடைய ஒரு பெற்றோருடைய சிறப்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி தொழுகையை ஜக்காத்தை அல்லாஹ் வசியத் செஞ்சானோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா செய்யணும், இல்லைன்னா நாளைக்கு மறுமையில தண்டனை இருக்கு, கேள்வி இருக்கு. பெற்றோரை குறித்து பேசுகிற பொழுதும் அல்லாஹ் வசியத் செய்து சொல்லுகிறார், அவர்களுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, அவங்க முகம் சுடிக்கிற மாதிரி கூட நீங்க நடந்துக்காதீங்க என்பதாக இருக்கிறது. ஒருத்தருக்கு கெட்ட முகத்தே வரக்கூடாதுன்னா அவர் பெற்றோரை கண்ணியப்படுத்தட்டும் என்பதாக இருக்கிறது. எனவே அந்த பிறக்கிற பிள்ளைகள் சாலிஹாக தங்களுடைய பெற்றோருக்கு கட்டுப்பட்டு அவர்களை சிறந்த முறையில் பார்த்து கொண்டால் அந்த பிள்ளைகள் மூலியமாக அந்த மனிதர் சஆதத் சயீத் என்கிற நற்பாக்கியவானாக தக்தீரை மாற்றக்கூடிய நபராக அவர் ஆகுவார் என்பதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். 3வது செய்தி,
மூணாவது செய்தி, சாலிஹூனல் அப்ரார், நல்ல நண்பர்கள் அமைகிறது சயீதாக அவரை மாற்றும். ஒரு நல்ல நண்பனுக்கு அடையாளம், அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அது மிஸ்க், கஸ்தூரி மனம் பொருந்தியதாக இருக்கும். அவர் நல்ல நண்பராக இருப்பார். எல்லா காலகட்டத்திலும் உறுதுணையாக தோள் கொடுப்பார். தோள் கொடுப்பான் தோழன் என்பான் என்பார்களே, அந்த விதத்தில் அவர் எல்லா விஷயத்திலும் அவர் நல்ல கைகூடையே இருப்பார். அவர் வந்தாலே என்னது, மிஸ்கி என்கிற நறுமணம், அந்த வாடை வருகின்றதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். ஒரு கெட்ட நண்பனுடைய உதாரணம், அது கொல்லப்பற்றையில் உள்ள துரு தூசிகளால் ஆனது, அது எப்பொழுதுமே நாற்றம்தான் வரும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இன்னைக்கு சேர்க்கை ஒழுங்கா இருந்தது என்று சொன்னால், அவர்கள் இபாதத் ரீதியாக, பள்ளி ரீதியாக, மார்க்க ரீதியாக அல்லது ஒரு சமுதாய பணிகளில் ஈடுபடுகிற நல்ல நண்பராக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நண்பரை பெற்ற அந்த நபர் சயீத் என்கிற நற்பாக்கியவானாக கணிக்கப்படுவார் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். முதல் செய்தி, சாலிஹான மனைவி அமைவது. இரண்டாவது, பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை நன்முறையில் பார்த்து கொண்டு சிறப்பாக பணிவிடை செய்யக்கூடிய தங்களுடைய பிள்ளைகள் மூலமாக அவர் சயீத் என்கிற அந்தஸ்தை பெறுவார். மூன்றாவது, நல்ல நண்பர்கள் மூலமாக அவர் சயீத் என்கிற அந்தஸ்தை பெறுவார். நான்காவது, ஜாருன் கரீமுன், தன்னுடைய அண்டை வீட்டாரை அவர் நன்முறையில் நடந்து கொண்டார். அண்டை வீட்டார் பசியாக இருக்க தான் மற்றும் வயிறாக உண்பதா என்பதாக சொல்லுவார்கள் பழமொழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்க வீட்டுல சால்னா வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கலந்துக்கோங்க, பக்கத்து வீட்டு கொஞ்சம் கொடுங்க என்பதாக சொல்றாங்க. அண்டை வீட்டாரை நீங்கள் கண்ணியப்படுத்துவதன் மூலியமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே இறங்கி அவங்களுக்கு வாரிசு ஆயிடுவாங்களோ அப்படின்னு என்னது பயப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுல முஸ்லீமோ கிறிஸ்டினோ இந்துவோ யாராவது இருக்கட்டும், சகோதரத்துவமாக இருக்கட்டும், சமய நல்லிணக்கமாக இருக்கட்டும், அவர்களை நீங்கள் பேணி வாழ்ந்தால், அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்தால், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருகிறது அவர்களும் தோள் கொடுப்பார்கள், உதவி செய்வார்கள். அதுதான் இந்த இந்திய நாடு. எனவே நீங்கள் உதவி செய்து பாருங்கள். ஜாருன் கரீமுன், ஒரு சங்கையான அண்டை வீட்டாரை நீங்கள் கண்ணியம் செய்தால் சயீத் என்கிற அந்தஸ்தை நற்பாக்கியமானாக அல்லாஹ் உங்களை கணிப்பார், சொர்க்கத்தை பெற்று தருவான் என்பதாக முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். ஒரு தாயினுடைய கருவறையிலே முடிவாக்கப்பட்ட இந்த விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியும் என்று சொன்னால், இந்த 4 விஷயத்தை சொல்றான். ஒரு நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல நண்பர்கள், அண்டை வீட்டாரை பேணுவது. அஸ்ஸஈது ஃபில் மர்இ அர்பஆ, இதை நீங்கள் சரியாக செய்யுங்கள், உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சயீதாக நற்பாக்கியவானாக கணிக்கப்பட்டு சொர்க்கத்தை தருவான் என்பதாக முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்குவானாக. மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இது போன்ற நல்ல செய்திகளை நாம் வருங்காலத்தில் பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. ஒரு புதிய வருடம் பிறந்து விட்டது. எனவே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆங்கில புத்தாண்டு பிறந்துட்டாலே இனி எல்லாம் நல்லா இருக்கும், நம்ம கரெக்டா இருக்கலாம், அல்லது அன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு போயிடலாம், அல்லது அன்னைக்கு ஜும்மா தொழுதுடலாம், அப்ப அந்த வருடம் உள்ள சிறப்பா இருக்கும். சில பேர் வருவாங்க. அப்படி அல்ல, எல்லா நாளுமே இந்த மார்க்கத்தில் சிறந்ததுதான். ஒருவர் அன்னைக்கு காலையில் ஃபஜ்ர் தொழுகை தொழுகிறார் சொன்னால் அந்த நாள் முழுக்க சிறப்பு தான், அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்து விடுகிறார். எனவே நமக்கு ஹிஜ்ரி புத்தாண்டு தான் கணக்கு. ஹிஜ்ரி 1447 7வது மாசத்துல இருக்கோம். இனி முஹர்ரம் வருகிற பொழுதுதான் நமக்கு புத்தாண்டு. எனவே அதை தான் நாம் கொண்டாட வேண்டும். ஒரு மாற்று மத கலாச்சாரத்தை அவர்கள் இரவிலே ஒன்று கூடி கூத்தடிப்பதும், கும்மாரம் அடிப்பதும், மது பாட்டில்களை தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதும், அதே நம்முடைய இஸ்லாமிய வாலிபர்களும் சேர்ந்து இருப்பது மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை தருகிறது. யார் பிற மதத்திற்கு, பிற மாற்று மத கலாச்சாரத்துக்கு ஒப்பாகுகிறாரோ அவர் அவரை சார்ந்தவர் என்றுதான் சொல்றான். எனவே நம்முடைய இளைஞர்களை, வாலிபர்களை சரியான பாதையை நாம் காட்ட வேண்டும். இஸ்லாத்தை, மார்க்கத்தை, தீனை, குரானை நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் பின்னால் ரொம்ப மோசமானவர்கள் இருப்பார்கள்.
நம்ம இன்னும் ஒவ்வொரு வருஷம் வருகிற பொழுதும் நீ நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரணும். ஒவ்வொரு வருஷம் குறையும் பொழுதும் புதிதா வருடம் ஆரம்பிக்கும் பொழுதும் உங்களுக்கு இன்னும் மோசமாக இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்கு. அல்லாஹ் காப்பாற்றணும். எனவே சொல்ல வருகிற விஷயம் எல்லா காலத்திலும் தொழுகை இருக்கிறது, எல்லா காலத்திலும் மார்க்கத்தினுடைய விஷயங்கள் இருக்கிறது. அதிலே கொஞ்சம் ஆர்வம் வர வேண்டும். குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும். ரமலான் நெருங்கி விட்டது. எனவே எத்தனை பேர் குர்ஆன் ஓத தெரியாம இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் மார்க்கத்தை பற்றி தெரியாம இருக்காங்க, மசாயில் சட்ட திட்டங்கள் தெரியாம இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க கேட்டு தெரியணும் என்பதால் நாம் சொல்லுகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நேரான பாதையை நம்முடைய இளைஞர்களுக்கு அல்லாஹ் தருவானாக. மார்க்கத்தை கொண்டு போய் அவர்களுக்கு சேர்ப்பானாக. இபாதத் ரீதியாக பள்ளி பக்கமாக அவர்களை இணைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நினைவித்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் நமது ஊர் நமது பொறுப்பு என்கிற ரீதியில் தீனியாத் மக்தப் மதரசாவுடைய விழிப்புணர்வு மாநாடு மாதிரி ஒரு நிகழ்ச்சி இன்ஷா நாளைக்கு நம்முடைய பள்ளியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுற்று வட்டாரத்தில் உள்ள 52 பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளும் உலமாக்களும் இதை கலந்து கொள்வார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய மஹல்லாவிலே மதரசா தீனை, குர்ஆனை, மார்க்க சம்பந்தமான சட்டத்திட்டங்களை அவர்கள் கொண்டு போய் சேர்க்கும் நல்ல எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு நம் நிர்வாகம் செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமலை இசை என்கிற ஊரிலிருந்து பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக வேண்டி ஜும்மா வசூலுக்காக வந்திருக்கிறார்கள், வர இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தாராளமாக உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. عن أبي هريرة رضي الله عنه وأنه قال رسول الله صلى الله عليه وسلم